இந்த அடிப்படையில மக்கள் மத்தியில நீங்க அணுகும் போது, வரும்போது, பழகும் போது, கொடுக்கல் வாங்கல் நடக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையால் நீ ஆக வேண்டும். இந்த கேரக்டர் தான் தொழுகையானாலும், நோம்பானாலும், ஜகாத்தானாலும், ஹஜ்ஜானாலும் எல்லாமே அட்ரஸ் பண்றது கேரக்டர் தான். உங்களுடைய கேரக்டர் தான் அது அட்ரஸ் பண்ணுது. தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க. இந்த ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக மானக்கேடான வீணான மோசமான விஷயங்கள் இருந்து உங்களை ஒரு தொழுகை தடுக்கவில்லை என்றால் அந்த தொழுகை எந்த பிரயோஜனமும் இல்லை, நடிப்பு மட்டும்தான். நீங்க இந்த ரெயின் கோட் போடுவீங்கல்ல, மழையெல்லாம் வரும்போது பூரா போட்டு, ஜிப்பெல்லாம் போட்டு, பேண்டும் போட்டு, அந்த கொடை இதுல மழையில போறீங்க, மன்சூன்ல வேற ஏதாவது ஒரு துள்ளி தண்ணி போயிருமா? படாது. அந்த அளவுக்கு நீங்க வாட்டர் டைட்டா ஒரு இது போட்டுட்டு போறீங்க. அதே போன்று அந்த வாட்டர் டைட்டான அந்த இது போட்டுட்டு ஒரு ஆத்துல இறங்கி நீங்க குளிச்சு மேல எல்லாம் சோப்பு தேய்ச்சு நல்லா மூழ்கி குளிச்சு வெளியே வந்திருக்கீங்க. மேல அழுக்கு இருக்குமா? எனக்கு என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நீங்க வர்ற சொல்ற ஆன்சர் பார்க்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு நடக்கல. அழுக்கு இருக்குமா? இருக்கும். ஏன் குளிக்கலையா? சோப்பு தேய்க்கலையா? முங்கலையா? என்ன இதுக்கு என்ன பண்றது? முங்கிறது தானே, மூழ்கிறது இல்லையா? ஒன்றும் பண்றலையா? பண்ணிருக்காங்கல்ல. ஆனா ஏன் காரணம்? உடம்புக்கு படல. ருக்கு இருக்குது, சுஜூத் இருக்குது, இத்துதால் இருக்குது, கையை கட்டி இருக்குது, உசு பண்ணி இருக்குது, எல்லாம் பாடி எல்லாம் இருக்குது. ஆனா அதோட அசர் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? இப்ப நானும் எல்லாம் குத்துபாக்கு போறாங்க, நிக்கா குத்துபாக்கு போவோம். நிக்கா குத்துபாக்கு மெயினா போறது எதுக்கு தெரியுங்களா? எங்க ஊர்ல நிக்காஹில அந்த நிக்கா குத்துபால உட்கார்றதுல நான் முஸ்லிம்ஸ் நிறைய இருப்பாங்க. நீங்க இப்ப இத்தனை முஸ்லீம்களை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேரை கூப்பிட்டுட்டு எப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேரை கிடைச்சதுன்னு தெரியும். வெளியாளிகளை கிடைக்காது. ஏன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் தூங்குறது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி மக்கள் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நான் முஸ்லீமை கிடைக்கிறது இதை விட கஷ்டம். ஆனா அதே நேரத்துல நிக்காஹ்னு சொல்லும் போது அப்படியே வரிசையா உட்காந்துருவாங்க. அவங்க நம்ம பேசுறது அப்படி இப்படி கையெல்லாம் ஹாத் ஜோட்கர் அப்படியே கையெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மாங்க இப்படி உட்கார்ந்து கேட்பாங்க. நம்ம ஆளுங்க சாப்பாடு போட்டாங்களா, சட்டை தந்தாங்களா பார்த்துட்டு இருப்பாங்க. பிரியாணி குடிக்கிறதுக்கு ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு என்னடா கேட்டது பையன். இதனால நமக்கு எந்த செலவும் இல்லாம ஒரு 200 பேரு 300 பேருக்கு அல்லாவோட தீன் வைக்கிறதுக்கு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு இது நிக்கா குத்துபா. குத்துபா நிக்கா. அந்த நேரத்துல சமுதாயத்தை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு என்ன கன்செப்ட் ஆஃப் மேரேஜ் இன் இஸ்லாம், இஸ்லாமிய கண்ணோட்டத்துல என்ன திருமணம், குடும்ப வாழ்க்கை என்ன, அதை நம்ம கரெக்டா சொல்லும் போது அவளுக்கு கரெக்டா அது ஏறுது. அதனால இன்னைக்கு புது ஸ்ட்ராட்டஜில நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த நிக்கா குத்துமா இல்ல நம்ம பண்றதுக்கு வாங்க 11:30 மணிக்கு மாப்பிள்ளை வந்துருவாங்க ஜி, கண்டிப்பா வந்திருக்கேன்னு சொல்லி நாம 11 மணிக்கு அங்க போயிருக்கோம். 11:30 தான் இல்லையா? இங்க 7 மணிக்கு பயான்னு சொல்லி 6:55 நான் வந்தேன். நான் 6:55 வந்தேன். இந்த மாதிரி நம்ம 10 நிமிஷம் முன்னாடியே அங்க போய் நிற்கும். அங்க போய் நின்றா 11:30 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, வர்றதில்லை. என்னன்னு கேட்டா மாப்பிள்ளை புறப்படுற நேரத்துல மச்சான காணா. மச்சான் அந்த நேரத்துல இல்லையா கெத்து மச்சான் அப்படி ஓரமா நின்று மச்சான் இல்லாம எப்படி மாப்பிள்ளை புறப்படுறதுன்னு பாக்கலாம்னு சொல்லி கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்ன ஸலாத்த கானத்தான மூமினீன கிதாபன் மௌகூதா இல்லையா? குறித்த நேரத்துல தொழுகக்கூடிய அந்த கல்ச்சரை கற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் குறித்த நேரத்துல திருமணத்துக்கு வர்றாங்களான்னு கேட்டா இல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் சும்மா வெட்டியா உட்கார்றாங்க. கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? எவ்வளவு பெரிய எத்தனை பேரோட நேரத்தை வீணடிக்குது. என்ன காரணம்? நீங்க தொழுகிறீங்க, ஆனா தொழுகையில இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல. இப்படிப்பட்ட சில கேரக்டர்ஸ் இருக்குது, இப்படிப்பட்ட சில இம்பாக்ட் இருக்கு தொழுகையோட. நோம்போடுது எல்லாத்தையும் நீங்க நோம்பு நீங்க எடுத்து பாருங்க. மல்ல எது கவுல சூரி வல் அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்
மோசமான வார்த்தைகளையும் மோசமான நடவடிக்கைகளையும் நீங்க விட்டுவிடவில்லை என்றால் நீங்க பசிப்பட்டினியோடு இருக்கணும்னு அல்லாஹ்க்கு எந்த அவசியமும் இல்லை. அப்ப நீங்க நோன்பு வைக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களோட பேச்சு, உங்களோட நடத்தை, அதுல எல்லாம் ஒரு கல்ச்சரை உருவாக்கணும், ஒரு இஸ்லாமிய பண்பாடை நீங்க கற்றுக்கொண்டு வரணும். ஆனா இப்ப நாம எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோம். இப்போ கோபம் வந்தா சட்டுப்படுறது தகாத வார்த்தைகள், மோசமான விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து வருதா இல்லையான்னு கேட்டா நிறைய பேருக்கு வருது. பாருங்க, ஒரு போலீஸ்காரன் சீருடையோட அந்த யூனிஃபார்மோட இருக்கிறார். யூனிஃபார்ம் இருக்கும்போது டாஸ்மாக்ல கூட்டமே இல்லை, கியூ நின்று தானே வாங்குவாங்க. அப்படி இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் கியூ நின்று தான் வாங்குவோம். சரியான கூட்டம் இருக்குங்க. இங்க கூட்டம் இருக்குதா இல்ல, இங்க வாங்குறதா இல்லையான்னு தெரியாது. கூட்டம் ஒண்ணும் இல்லை. அவர் அந்த சீருடையோட போய் அந்த வாங்குறதுக்கு அங்க நிப்பாரா? சரக்கு வாங்குறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. நிக்க மாட்டேன். வாய் டியூட்டியில இருக்க, ஆன் டியூட்டி இல்லையா? ஆன் டியூட்டியில செய்யக்கூடாத விஷயம் அவன் செய்யக்கூடாது. 5 மணி முடிஞ்சா அது கழட்டி போட்டா எதை வேணாலும், எந்த அடாவடித்தனம் வேணாலும் அதற்கு பண்ணலாம். ஏன்னு கேட்டா ரைட் நவ் ஹி இஸ் ஆன் டியூட்டி. இப்போ வந்து டியூட்டியில இருக்கு. காலையில சேறு சாப்பிட்டு அந்த யூனிஃபார்ம் எடுத்து அந்த சீருடைய எடுத்தாச்சு. என்ன சாயிபன், நான் நோபாடி. 6:35க்கு அந்த லக்கசும் சொல்ற வேற நீங்க எதுல இருக்கிறீங்க? புரியுதா சகோதரிமாருக்கு? புரியுதா? எதுல இருக்குது? யூனிஃபார்ம்ல இருக்குது. சாயிபன், இன்னி சாயிபன். ஒருத்தர் தகாத வார்த்தை சொல்லி மோசமா உங்களை திட்ட வந்தா நீங்க என்ன சொல்லணும்? நான் நோம்பாளி, இன்னி சாயிபன், நான் நோம்பாளி, இது மாதிரிலாம் பேசாத, ஐ அம் ஆன் டியூட்டி. நீ என்ன பண்ணாலும் நான் சீருடையில இருக்கிறேன்ற சொல்ற மாதிரி ஒரு சீருடையில இருக்கக்கூடிய போலீஸ்காரன் எப்படி கண்ணியமா நாணயமா நடந்துக்கிறாங்களோ அதே போன்ற ஒரு நம்பிக்கையால் நடக்கணும்ல. இது எதுக்கு? வாழ்நாள் பூரா உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டரை உருவாக்கணும். அதுக்குதானே எத்தனை வருஷமா நோன்பு எடுத்துருச்சு? நான் சொன்னேன் இல்ல, 60 வயசு முடிஞ்சிருச்சு. 10 வயசுல நான் நோன்பு எடுக்க ஆரம்பிச்சேன்னா 50 வருஷம் நோன்பு எடுத்தாச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் நோன்பு எடுக்கும் போது என்கிட்ட என்னெல்லாம் அடாவடித்தனம் இருக்குதோ, என்னென்ன மோசமானது இருக்குதோ, என்னென்ன மோசமானது இருக்குதோ, 50 வருஷத்துக்கு பிறகு நோம்புக்கு பிறகு நான் அப்படியே இருக்குதுன்னு சொன்னா அந்த வாட்டத்தை தான் அதை போட்டு குளிச்சாலும் மாதிரி தானே. அதோட அசர் ஏதாவது வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சா? இல்ல. இந்த அடிப்படையில ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆதலால் வந்து உங்களை வந்து நீங்க வந்து ஒரு மரம் எப்படி வெளிப்படையான காட்சி அளிக்கிறது, அதுக்கு நல்ல பூ இருக்குது, பழம் இருக்குது, நிழல் இருக்குது, இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையால் இருந்து உங்களை அணுகக்கூடிய, உங்களோட பழகக்கூடிய, உங்களோட நெருங்கி பழகக்கூடிய, உங்களோட அன்றாட பல விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து உங்களுடைய அந்த இனிப்பும் அந்த அந்த வாசமும் அந்த குளிரும் மக்களுக்கு கிடைக்கணும். அது எப்ப கிடைக்கணும்? ரம்ஜான்ல மட்டுமா? அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? எல்லா காலத்திலையும். இப்ப நாம நன்மையான காரியம் செய்யறதப்பா சொல்லுங்க, ரம்ஜான்ல மட்டும். ரிலீஃப் இருக்குன்னு அப்போ 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்போ பொட்டலம் கொடுக்கறது, ரம்ஜான் கிட்டு கொடுக்கறது, எல்லாருமே ஃபீல்டுல இருக்குவாங்க. எப்ப அல்லாஹ் என்ன சொல்லுது? காலமெல்லாம் எல்லா காலமும் நீ மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு சீசன்ல பணம் கொடுக்கிற ஆளாக கூடாது, ஏதோ ஒரு சீசன்ல விளைவு கொடுக்கிற ஆளாக கூடாது, ஏதோ ஒரு சீசன்ல சுகந்த மாசம் கொடுக்கிற ஆளாக கூடாது. உன்னிடமிருந்து மக்களுக்கு கிடைக்கணும். அந்த அடிப்படையில ஒரு நபராக நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளும் போதுதான் நீங்க வந்து ஒரு முஸ்லிமாக ஒரு மூமினாக மாற முடியும். அப்படியே உங்களுடைய கேரக்டர் பில்டிங்